Hi friends, welcome to my YouTube channel. செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செய்யாரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம். ஆடி மாதம் 4ஆம் திங்கட்கிழமை தான் எப்போவுமே பச்சைமா கோயிலில் வந்து செய்யாரில் நடக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோயிலுள்ள போகலாம். ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துங்க வீடியோ எடுக்கும்போதே. சரி சீக்கிரமாக போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கெலாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு 3 மணிக்கு மேலே நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி 4 மணிக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், நிறைய கடைங்களாக இருந்தது. அப்படியே மேகமூட்டமாக இருந்தது. அது இல்லாமல் ஜனங்க வேறு பொங்கல் வைக்கிற அந்த புகை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது மேகமூட்டம் பொங்கல் வைக்கிற அந்த புகைங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. சரி, நம்ம போகும்போது ஃபுல்லாக கடைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு வேறு இருக்காங்க ஊர்லேருந்துலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு வந்து சாமி அலங்காரம்லாம் பார்க்குறதுக்கோசம் மணி ஒரு 3 மணிக்கு தான் வர ஆரம்பித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இருக்கிற பச்சைமா கோயிலில் நீங்கள் பொங்கல் வச்சிட்டிங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் பொங்கல் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் தான் வைக்கணும். திருவிழாவே முடிஞ்சிடுச்சு. திங்கட்கிழமை தான் திருவிழா. எப்பவுமே ஆடி 4ஆம் வாரம் தான் பச்சைமா கோவிலில் திருவிழா நடக்கும் செய்யாரில். எல்லா பசங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்னு இருந்தாங்க. 100 ரூபாய் பொருள் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க கடைங்க. ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லைனாக கடைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம செய்யாரில் இருக்கிற பச்சைமா கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபேமஸ் ஆகுறது இந்த மாதிரி பாடல் இருக்கிறம்மா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் தான் அது ஒரு ஃபேமஸ்ஸு. கண்டிப்பா எனக்கால வேற சொன்னால அவனோட எப்படிங்க நீல் பரவல்கனே செய்வேன். நீல் பரவல்கனே செய்வேன். எத்தி அப்டேட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்யார் பச்சைமா கோயிலில் யாரெல்லாம் பொங்கல் வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வருஷம் பொங்கல் வைப்போம். அதுவும் சின்ன வயசுலலாம் திங்கட்கிழமைனா எப்பவுமே வந்து 4வது திங்கட்கிழமை எப்படியும் லீவு சொல்லிவிடுவாங்க வீட்டில். நம்ம ஜாலியாக லீவு போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் காத்துட்ருப்போம். ஆடி மாதம் 4வது திங்கட்கிழமைனாவே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் லீவு போட சொல்லிவிடுவாங்க. கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும் வாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெமரிஸ்லாம் நான் எங்கள் வீட்டுக்கிட்ட பேசிட்டு வந்தேன். நம்ம எப்போவுமே 4வது திங்கட்கிழமைனா லீவ் போட்டுருவோம், எப்போன்னு காத்துட்ருப்போம் நாங்கள். நீங்களாம் அந்த மாதிரி பச்சைமா கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு லீவ் போட்டிருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. நாங்கள் எப்போவுமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வருவோம். அதெல்லாம் ஒரு மெமரிஸ் ஃப்ரெண்ட். உங்களுக்குலாம் அந்த மெமரிஸ் இருக்கா அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு உண்மையாகவே பச்சைமா கோயிலுக்கு வந்தால் என் சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வரும். நாங்களாம் எப்படி இங்கே விளையாடணும் அப்படின்ட்டு அந்த ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். சரி, முனீஸ்வரனை கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஆனியன் சமத்தாங்க, ஆனியன் சமத்தா 310 ரூபா, 310 ரூபா, ஆனியன் சமத்தா 310 ரூபா, ஆனியன் சமத்தாங்க, ஆனியன் சமத்தா.
போதுங்க. ஜெயஜா கும்பிடு. అక్కడ పోచ్చారు. టైం ఆగినాక వస్తుంది. அப்படியே தான் இருக்கிறானுங்க. பொங்கல் வருது. யூடியூப் சேனல் தான், நல்லா இருக்கீங்களா? சின்ன பானுப்பிரியா.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சாமி தரிசனம் நல்லாவே பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போகலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா பொரி வாங்கலான்னு சொன்னார். சரி பொரி வாங்கிட்டு அப்படியே பொரி உருண்டையும் வாங்கிக்கின்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கோயிலுக்கு போனால் ஞாபகமாக பொரி உருண்டை வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.